அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ரேவதி நட்சத்திரோட அதிபதி புதன் பகவானாக வருவார். இந்த நட்சத்திரம் இருக்கிற ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. காலபுருஷனில் 12ஆம் இடமான 12வது ராசியான மீன ராசி தான் இருக்கும். இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வரார். இப்போ குரு ப்ளஸ் புதனோட சாயலில் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அத்தகைய சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. இதனால் இவர்கள் படிப்பில் சிறன்பட விளங்குவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேள்வி ஞானம் அதிகம் இருக்கும். படிப்பு, கேள்வி, ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே இவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. சிறந்த சிந்தனையாளர்கள் அந்த மாதிரி இதில் இவர் சிறந்து விளங்குவாங்க. அத்தகைய சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் இருக்கிற ஒரு மனித உறுப்புக்களில் பார்த்தோன்னா இது பாதத்தை குறிக்கும். 12வது ராசி மீன ராசி பாதத்தை குறிக்கும், உடல் பாதத்தை குறிக்கும். எப்படி மேஷ ராசியில் இருக்க அஸ்வின் நட்சத்திரம் தலைபாகத்தை குறிக்குதோ அதே மாதிரி இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் பாதத்தை மனித உறுப்புக்களில் பாதத்தை குறிக்கும். அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளோட திருப்பாதத்தையும் இந்த 12வது ராசியில் தான் இருக்குது. பெருமாளோட திருப்பாதம் இந்த 12 ராசியில் 12வது ராசியான மீன ராசியில் தான் இருக்குது. அந்த சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உரியது. பொதுவாகவே இந்த மோட்ச ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசி, விருச்சிக ராசி மற்றும் மீன ராசி, இந்த 3 ராசியை மோட்ச ராசியாக கருதப்படும். இந்த மோட்ச ராசியில் தான் மோட்ச ராசி அப்படின்னு நீர் தத்துவத்தை குறிக்கும். நீர் தத்துவம் அப்படின்னு பார்க்கடல் அந்த இதை பரந்தாமனை குறிக்கும். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரம் பொதுவாக இந்த புதனோட நட்சத்திரம் அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வணங்குறது மேலும் சிறப்பு அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சயன கோலத்தில் இருக்க பெருமாளுக்கும் இந்த புத பகவானோட 3 நட்சத்திரங்களும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த புத பகவானோட நட்சத்திரங்கள் 3ம் பார்த்திங்கன்னா இந்த மோட்ச ராசியில் தான் வரும். கடக ராசியில் ஆயிலிய நட்சத்திரமும், விருச்சிக ராசியில் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரமும், இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரமும் இருக்குது. இந்த கடக ராசியில் இருக்க ஆயிலிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பெருமாளோட ஆதிசேஷன் தலைப்பாகத்தை பாம்பு அதை குறிக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்க கேட்ட நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு பெருமாளோட மார்பில் இருக்க சங்கு சக்கரத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த 12வது ராசியான மீன ராசியில் இருக்கிற ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பெருமாளோட திருப்பாதத்தையும் குறிக்கும். அத்தகைய சிறப்பு இந்த புதன் பகவானோட 3 நட்சத்திரத்துக்கு உரியது. 3 நட்சத்திரையும் பார்த்திங்கன்னா இவரோட பெருமாளோட அவர் இதுலேயே அடக்கம் தலை முதல் உச்சி முதல் பாதம் வரை அப்படின்றவங்க அந்த இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இவருடைய பெருமாளோட திருசயன கோலங்கள். இதுதான் அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்றோம் ரங்கநாதருக்கான திருக்கோலங்கள். அதே போல் இந்த சயன கோலத்தில் இருக்க பெருமாள் திருக்கோள் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் கோயிலில் கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர் பெருமாளை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த கருவறையில் அவருடைய உடம்பு உருவம் பார்த்திங்கன்னா கால் பாகம் மட்டும் நீண்டு அடுத்த சன்னதியில் இருக்கும். அது அவர் கால் பாவத்தை மட்டும் நம்ம தனியாக தரிசிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் கருவறையில். அத்தகைய சிறப்பு இதை இருக்குது. மேலும் அந்த கால் பாதத்தாண்ட தான் மகாலட்சுமி தாயார் இவருக்கு சேவை பணிவிடைகள்லாம் செய்கிறாங்க. அந்த இடத்துல தான் சுக்கிர பகவானும் இருக்கார். அங்கே தான் அவர் உச்சம் பெற இடமும் இந்த ரேவதி நட்சத்திரம். அங்கே தான் அவரும் உச்சம் பெறார். அத்தகைய சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது நம்ம சொல்லலாம். அதே போல் பெருமாளோட தனியாக தரிசிக்கிற ஒரு இதுவும் இந்த இடத்துல இருக்குது. அது ஒரு சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால தான் அதுவும் இந்த சுக்கிர பகவான் இந்த மீன ராசியில் தான் உச்சம் பெறுற இடமும் அது. அவர் எல்லாமே அவர் பாதத்தில் இருக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமி தாயார் அங்கே இருக்கிறதுனால சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுறாங்க. அதனால் உங்களுக்கு செல்வ வளங்கள் நிறைந்தவராக இந்த மீன ராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்கன்னு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுறதும் இந்த ரேவதி நட்சத்திரம் தான். அது ஒரு சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் தான் புத பகவான் நீச்சமாக ஆகிறார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் என்ன தான் நம்ம எல்லாம் படித்து நல்லா இதில் இருந்தாலும் பெருமாளோட கடவுள் முன்னே அனைவரும் சமம் அப்படின்ற சொல்கிறீங்களா, அதேமாதிரி அவர் பாத கமலத்தில் சரணாகதி அடைஞ்சிடும். அப்படி அடையும் பட்சத்தில் தான் அவர் படிப்பு எல்லாமே அவர் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால தான் எல்லாமே உனக்கு இது அப்படின்ற காரணத்தினால தான் புத பகவான் இங்கே நீச்சமாகிறார். அந்த சிறப்பு இந்த இடத்துல இருக்குது. அவருடைய கால் பாதத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்.
மேலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இப்போ வந்து பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து படிப்பு ஒன்று, அதேமாதிரி அவங்க படித்த படிப்பு ஒன்று இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் முதல் பதிவில். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு உதாரணத்தோடு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும், மகாபாரத அர்ஜுனோட பையனான அபிமன்யுவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறந்த வெள்ளா இதெல்லாம் போர் வீர சாதனைகள்லாம் செய்தவர்னு தெரியும். அப்படிப்பட்ட அந்த அபிமன்யு வந்து கருவில் இருக்கும் பொழுது, அவர் தாயின் கருவில் இருக்கும்பொழுது அவர் வந்து அவருடைய ஞான இதில் வந்துட்டு இந்த மகாபாரத போர் நடக்க போகிற சக்கர வியூகத்தை பற்றி அவருக்கு சொல்லிடுறாங்க. அது இந்த தெய்வசத்தில் கிடைச்சிட்ருக்கு. அதை அமைப்பது எப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கார். தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்றப்போ வந்து அந்த அவங்க தாயார் தூங்கிடுறதுனால அப்போ வந்து கிருஷ்ண பகவான் வந்து எழுப்பிடுறார். அப்படி எழுப்ப வச்சு இது வந்து அவருக்கு வந்து அந்த வெளியே வர விதியை வந்து மறந்துடுற தெரியாது யாருக்கு, அபிமன்யுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத போரில் வந்து அர்ஜுனன் வேற ஒரு இடத்துல தனியாக எட்டு போய் இது பண்ணதில் துரியோதனோட மற்ற இவர்கள் வியூகத்தை வந்து தடுக்கிறதுக்கும் சக்கர வியூகத்தை உடச்சி உள்ளே போகிற வித்தையை வந்து அபிமன்யுக்கு தெரிஞ்சதில் அவன் வந்து வியூகம் காமிச்சு அது வழியாக உள்ளே போய்ட்றாரு. உள்ளே போன அவரால் வெளியே வர முடியாதனால பல போர் எல்லாம் சாதனைகள் செய்தால் கடைசியில் மாண்டு போயிடுறார். அப்போது அவருக்கு அந்த கற்ற கல்வியான வித்தை வந்து அந்த சமயத்தில் அவருக்கு பயன்படாத போயிடுது இல்லையா? அது மாதிரி தான் வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்றது ஒரு உதாரணம். இதான் வந்து ஒரு பெரிய உதாரணம். அவர் படித்த படிப்பு ஒன்றுங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே, படித்தது ஒன்று வேலை செய்யறது ஒன்றுன்றவங்கள, அந்த வந்து இதனுடைய தாத்பரியம் தான் அதனுடைய ரேவதி நட்சத்திரக்கான இது. இன்னொரு சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரேவதி நட்சத்திரம் தான் வந்து சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சனி பகவான்னாலே இருக்கிற பயிற்சிகளில் வந்து சனி பயிற்சி தான் எல்லாருமே வந்து விழுந்து கேட்போம், ராசி பலன் பார்ப்போம், இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நடுக்கங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். அத்தகைய சனி பகவான் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் தான் வந்து அவதரித்தார் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து பொதுவாக வந்து ஆயுள் எடுப்பவர்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் தான் வந்து ஆயுள் காப்பவராகவும் இருப்பார்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் அவர் வந்து ஆயுள் காரகனாக வந்து நம்ம சேரிக்கிறோம். ஒரு உயிர் வந்து இந்த ஜென்மம் ஒரு குழந்தை சிசு உருவாகி ஜனனம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்தில் அந்த சிசு அந்த குழந்தையானது அது அனுபவிக்க வேண்டிய பலன்கள் என்ன, அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை தரம், எப்படிப்பட்ட கல்வித்தரம், எப்படிப்பட்ட செல்வ வளங்கள் பெறும், எப்படிப்பட்ட தம்பதியர்கள், எப்படிப்பட்ட செல்வ புத்திரவிருத்திகள், எப்படிப்பட்ட நன்மைகள், எந்த நிலைகள், எந்த பதவிகள், புண்ணியங்கள் எல்லாமே வந்து அதை எந்த மாதிரி இதில் அதனுடைய கர்மா எப்படிப்பட்டது இருக்கும் எல்லாத்தையும் வந்து கணக்கு பார்த்து அதை சரி செய்து அதன்படி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜனனம்ன்றது உருவாகுது. அதே மாதிரி அந்த ஜனனம் உருவானாலும் அந்த ஜனனத்துக்கு அந்த ஜென்மத்தில் அது அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லா வினைகள், நன்மை தீமை எல்லாத்தையுமே வந்து முடிகிற வரைக்கும் அந்த உயிருக்கு வந்து எந்தவித எந்தவித பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது இந்த சனி பகவானே இருக்கிறார். அவர் தான் வந்து முன்னிருந்து காப்பாற்றி அந்த இதை வந்து உயிருக்கு வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே தான் அவருக்கு அந்த ஆயுளோட முடிவு கொடுக்குறோம். அதே போல் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த 12ஆவது ராசியில் வந்து மோட்ச ராசி. இந்த மோட்ச ராசின்றப்போ இந்த ஜீவாத்மா, இந்த மனித சரீரமானது தன்னுடைய வேலை கடமைகள் எல்லாம் முடித்து அடுத்த பகுதிக்கு அடுத்த ஜென்மத்துக்கு தயாராகும் போது இந்த பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவை வந்து அந்த பரமாத்மா பெருமாளோட திருப்பாதத்தில் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு வந்து பூஷன் ஆதித்யர்கள்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மூலியமாக தான் வந்து இவர்கள் வந்து வழி நடத்தி செல்லி எடுத்துன்னு போய் அங்கே பெருமாளோட திருப்பாதத்தில் சேர்க்கறதுன்றது அவருடைய வேலை. அத்தகைய சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இயற்கையை எழுதினார், இறைவன் அடித்து சேர்ந்தாரனோ, இறைவன் திருப்பாத கமலத்தில் சரணடைந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த மனித உயிர் சரீரமானது ஆன்மாவுக்கு தான், உடலுக்கு தான் இது வந்து ஆன்மாவுக்கு இது கிடையாது, அது இறப்புன்றதே கிடையாது. அந்த இறப்பு அது வந்து அடுத்த ஜென்மத்துக்கான இதுவாகத்தில் இந்த ஆன்மா வந்து பெருமாளோட திருப்பாதல் சரணடைஞ்சு அடுத்த இதுக்கான முயற்சிகளை அது இறங்கும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் அது நற்கதி அடையும் அப்படின்னா அது மோட்சத்தை அடையிறதும் வந்து இந்த மோட்ச ராசின்னு 12ஆம் வீட்டை தான் மோட்சத்தையும் அடையும். பெருமாளோட திருப்பாதத்தை சேர்ந்துட்டாலே அது மோட்சத்துக்கு அடைஞ்சதுக்கு சமம். ஓகேங்களா? அந்த இதுவும் வந்து இந்த சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இவர்கள் வந்து இந்த ஜென்மத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பூர்வ ஜென்ம இதையும் வந்து ஒரு வாசனை தெரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம முன்கூட்டி அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு தீர்க்க தரிசிகளாக இருப்பாங்கன்றது இந்த இந்த ரேவதி நட்சத்திரக்காரருக்கு உடைய சிறப்பு.
ஓகேங்களா. இந்த இத்தனை சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இது அதே வந்து பெருமாளோட திருமணம் நம்ம சொல்லிட்டோம். உச்சி முதல் பாதம் வரையான இது வந்து பெருமாளோட இதில் இருக்கிறது இந்த புத பகவானோட நட்சத்திரமான இந்த 3 நட்சத்திரங்கள். அத்தகைய சிறப்பு வந்து இதில் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா இந்த மீன ராசியில் இருக்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் சரி, ரேவதி நட்சத்திரம் சரி, இதனுடைய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒன்று வந்து புதனும் வந்துடுறார். புத பகவான் வந்து நட்சத்திரம் ரேவதி புதனோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் வந்து சுக்கிரனும் வந்து உச்சமாக வர்றது. அந்த சிறப்பு அப்போ செல்வ வளத்துக்கு கிடையாது, படிப்புக்கும் எந்த வித குறையும் இருக்காது, நல்ல இதில் இருப்பாங்க. அதே குரு பகவானோட வீடு ராசி, குருன்ற பட்சம் வந்து புத்திரக்காரகன் தனக்காரகன் இதுக்கெல்லாம் வந்து சொத்துக்கு தான் வந்து இதுதான் குரு தான் நம்ம சொல்கிறோம். ஆன்மீகம் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த சிறப்பு கேள்வி ஞானத்தில் சிறந்தவர்களுக்கு அந்த சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம்னா சகல செல்வ வளங்களும் பெற்ற இதுவும் வந்து அவர்களுக்கு இருக்குது. பெருமாளோட திருப்பாதம் இருக்கிறதுனால எல்லாமே நீயே சரண் அப்படின்னு சரணடைஞ்ச பெருமாளோட திருப்பாதம் அந்த சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் வந்து இவர்களுடைய சிறப்புகள். இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி தரும் நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்க்கை துணை அமைய வந்து ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல் தரமாக நம்ம பார்க்கணும்னா கார்த்திகையும் உத்திரம் இந்த 2 நட்சத்திரம் தான் வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தையும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் பணம் எல்லாமே சகல செல்வ வளங்களும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நல்ல தலைமை பண்பு, நல்ல புத்திர பாகியங்கள், செல்வ வளங்கள், சொத்துக்கள் எல்லாம் சேர்ந்து உயர்நிலைகள், பிரச்சனைகள் வாழ்க்கை நோய் நொடி எதுவுமே இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை உயர்தரமான ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறது இந்த 2 நட்சத்திரம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரமும் வந்து இவர்களுக்கு இந்த நட்சத்திரமும் அதுக்கப்புறம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்களாக வாழ்க்கை துணை அமைஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு எந்த வித குறையும் இல்லாமல் செல்வ வளங்கள் பெற்று பொருளாதார வளர்ச்சி புத்திர சம்பத்து எல்லாமே பெற்று சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து பதவிகள்லாம் பெற்று உயர் நிலையில் இருப்பாங்கன்றது இந்த நட்சத்திரம் அமைஞ்சால் அவர்களுக்கு வெற்றிகள் அப்படி அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இணையக்கூடாத நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் பார்க்கணும், பரணி பூரம் பூராடம் இதுவும் ஒன்று, திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து இவர்கள் இணையக்கூடாத நட்சத்திரங்கள். இதில் நினைச்ச இணையக்கூடாதுன்றது இது ஒரு தான். மேலும் மற்ற ஜாதகத்தை மற்ற கிரகநிலையை வச்சு இது இணையக்கூடாதுன்றதை எடுத்து பார்க்க வேண்டிய சிறப்பு வந்து அது அந்த ஜாதகத்தை பொறுத்து உள்ளது. சரிங்களா. இதில் இணைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புத்திர விருத்தியில் பிரச்சனைகள் இருக்கணும். அதேமாதிரி செல்வ வளங்களில் நோய்களில் இதை மாதிரி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள், கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரர்களை இணைக்கும் போது இப்போ மற்ற கிரகங்களையும் பார்த்து இணைக்கலாம், பார்த்து செயல்படுவது மேலும் சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து தொழில்கள் ஏதாவது செய்கிறாங்க, இல்லை வீடு வண்டி வாகனம் அதுமாரி வாங்குகிறாங்க, டாக்குமெண்ட் சைனிங் இதெல்லாம் ஏதாவது இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்த்திகை உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை இவங்க செய்தாங்க அப்படின்னா என்றைக்குமே வெற்றி தான். தொழில்கள் பார்க்கச்சே இவர்கள் நம்ம சொன்னால் நிறைய பேர் சொந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ சொந்த தொழில் செய்யச்சே வந்து இவங்க கேட்ரிங் சம்மந்தப்பட்ட நீர் அதாவது வாட்டர் கேன் பிஸ்னஸ்ஸு, அதேமாதிரி கொரியர் சர்வீசஸ், ஜோதிடர்கள்ட்ட இருப்பாங்க, அதுமாதிரி கப்பல் இதெல்லாம் கட்டுமானத்தில் அது மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்க, தூதரக பணிகள் செய்கிறவங்க, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வைக்கிறது, பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. அதேமாதிரி வந்து கைத்தொழில் நிறைய பேர் செய்கிறவங்க அதெல்லாமே இதில் இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க செய்கிறவங்கெல்லாம். அப்படிப்பட்ட தொழிலை இவங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு எந்த நட்சத்திரம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் இவங்க செய்தாங்கன்னா என்றைக்குமே அவங்களுக்கு வெற்றி தான், மேல் நோக்கியே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் இவர்களுக்கான நோய்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு ரத்தின சுருக்கமாக பார்க்கும். இவர்கள் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சொரியாசிஸ் மாதிரி வரும், வயிறு பிரச்சனைகள் நிறைய வரும் இவங்களுக்கு, அடிக்கடி நோய்கள் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிற செலவுகள் அது மேலே அவங்க செய்கிறதுக்கு அதெல்லாம் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது பித்தம் பித்தம் கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கல்லீரல் பிரச்சனை, சுகரு, அது டயபிட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுமாதிரி வரும். ஒரு சிலருக்கு ஞாபக மறதியும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு. ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரங்கநாதரையும் சயன கோலத்தில் இருக்க பெருமாள் இவரை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி தான். சரிங்களா. பொதுவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இல்லை இது மோட்ச ராசி அப்படின்றப்போ நற்கதி அடைவார்கள், கேதுவோடு இருக்கிறது ஞானம் எல்லாமே திறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. இவர்கள் மற்றவர்கள் சொல்வதை இவங்க கேட்க மாட்டாங்க,
இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்வாங்க. அத்தகைய வந்து இவங்க அதில் செயல் வீரர்கள் சொல்லலாம். அதேமாதிரி இவர்கள் ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய தயங்க மாட்டாங்க. இவங்க சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆடம்பர செலவுகள் செய்பவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது. செல்வ வளம், செல்வம் எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எல்லாமே இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள்லாம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அத்தகைய பெருமைக்குரியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக உண்மையாக ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இவர்கள் வந்து செயற்கை புத்திசாலிகள். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வந்து இவங்களுக்கு சொன்னால் அது கரெக்டாக இவங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களோட சிறப்புகள் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.